ஹலோ காய்ஸ், இனிமேல் ஃபோட்டோஷாப் இல்லாமல் எந்த ஒரு ஃபோட்டோ எடிட்டிங் நாலேஜும் இல்லாமல் ஒரு இமேஜை எப்படி வேணாலும் டிசைன் பண்ணலாம். நீங்கள் ஒரு சிம்பிள் டெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் கொடுத்தா போதும், ஜஸ்ட் செகண்ட்ஸில் இமேஜ் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் கூகுள் ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்க நானோ பனானா ஏஐ மாடல். இந்த டூல் தான் நெக்ஸ்ட் லெவல் ஃபியூச்சர் ஆஃப் இமேஜ் எடிட்டிங்னு சொல்லலாம். இந்த ஏஐ மாடல் பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு ஏஐ மாடல் ஸ்பெஷலி இமேஜ் எடிட்டிங் அண்ட் ஜென்ரேஷனுக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. மிட் ஜர்னி சாட் இமேஜ் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இல்லாமல் இதில் 90 to 95% வரைக்கும் கேரக்டர் கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணலாம். அதாவது ஒரு ஹீரோ இல்லை ஹீரோயின் கேரக்டரை ரிப்பீட்டட் எடிட்ஸ் பண்ணாலும் கேரக்டர் கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹை கேரக்டர் கன்சிஸ்டன்சி மெயின்டைன் ஆகிறதுனால ஸ்டோரி டெல்லிங்காக பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபாஸ்ட்டாக இமேஜஸ் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு தேவையான சேஞ்சஸ் எல்லாமே ஜஸ்ட் டெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் மட்டும் கொடுத்தா போதும், அந்த இமேஜஸை ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். ஃபியூ செகண்ட்ஸ்லேயே ஃபோட்டோ எடிட் பண்ணிக்கலாம். ஜெமினி ஆப், கூகுள் ஏஐ ஸ்டுடியோ எல்லாம் மாதிரினா ஸோ இதெல்லாம் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம், அதுவும் ஃப்ரீயாக. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாடல் கேப்பபிலிட்டிஸ் வித் எக்ஸாம்பிளோட லைவாக க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். ஜெமினி ஏஐயில் இமேஜ் டிசைன் பண்ணி காமிக்கிறேன். எக்ஸாம்பிள் ஷோ பண்ணுறதுக்காக தளபதி விஜய் இமேஜ் இப்போ நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இமேஜில் நான் இப்போ கேரக்டர் அப்பியரன்ஸ் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இமேஜ் அப்லோட் பண்ணி மேக் எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டுவர்ட்ஸ் கேமரா அப்படின்னு சொல்லி நான் ஒரு சின்ன டெக்ஸ்ட் பேஸ் ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். ஸோ நான் ப்ராம்ப்ட் கொடுத்ததும் 2 மினிட்ஸில் இமேஜ் ஜென்ரேட் ஆகிடுச்சு. இந்த இமேஜுக்கும் பார்த்தீங்கன்னாலே டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் டவுன்லோட் பட்டன் கிளிக் பண்ணால் போதும், இமேஜ் டவுன்லோட் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு இமேஜ் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த இமேஜ் யூஸ் பண்ணி நான் இப்போ உங்களுக்கு நிறைய சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் அகெயின் நான் இதில் வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜில் நான் இப்போ ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். சின்ன ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். 1 minute later. ஸோ பார்த்தீங்கன்னா இமேஜ் ஜென்ரேட் ஆகிடுச்சு. 2 இமேஜ் ஜென்ரேட் பண்ணியிருக்கு. இந்த 2 இமேஜ்லையுமே டிஃப்ரெண்ட் வேரியேஷன் இருக்குது. ஸோ நான் கொடுத்த ப்ராம்ப்ட் பேஸ் பண்ணி எனக்கு 2 இமேஜ் ஜென்ரேட் பண்ணியிருக்கு. இதே போல் ஃபேஸ் எக்ஸ்பிரஷன், ஹேரு, பாடி, ஸ்பெசிஃபிக் கேரக்டர் கூட நம்ம வந்து இந்த இமேஜில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த இமேஜில் ஆப்ஜெக்ட் எடிட்டிங் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஜென்ரேட் பண்ணியிருக்க இமேஜில் ஏதாச்சும் ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணாலும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா இந்த டீ கப் ரிமூவ் பண்ண சொல்லி இப்போ நான் ஜஸ்ட் ஒரு சின்ன ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். ப்ராம்ப்ட் கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா அகெயின் எனக்கு இமேஜ் ஜென்ரேட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா அந்த கப்பு ரிமூவ் ஆகிடுச்சு. அகெயின் நான் இன்னொரு ப்ராம்ப்ட் ஒன்று கொடுக்குறேன். த மேன் இஸ் நவ் ரைடிங் அண்ட் பைக் அப்படின்னு சொல்லி நான் ஒரு சின்ன ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இமேஜ் ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஜென்ரேட் ஆகிருக்கிற இந்த இமேஜில் இருக்கிற கேரக்டரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கேரக்டர் கன்சிஸ்டன்சி ஸோ ஒரு 90-95% வரைக்கும் கரெக்டாக அக்யூரேட்டாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த கேரக்டரோட ட்ரெஸ் அவுட்ஃபிட் இப்போ நான் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். 1 minute later. அந்த கேரக்டரோட ட்ரெஸ் அவுட்ஃபிட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இமேஜில் பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் அதுக்கு ஒரு சின்ன ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். நான் சேஞ்ச் திஸ் கேரக்டர் டு அன் அவுட்டோர் சீன் இன் அன் ஹை அப் இன் ஏ பில்டிங் அப்படின்னு சொல்லி நான் ஒரு சின்ன ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். 1 minute 37 seconds later. ஸோ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் சேஞ்ச் ஆகிடுச்சு. நான் இப்போ அதை வந்து நைட் டைம் மாதிரி இருக்கணும்னு நான் இப்போ ஒரு சின்ன ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். மேக் இட் ஏ நைட் டைம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு சின்ன ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இமேஜில் கேமரா ஆங்கிள் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜோட கேமரா ஆங்கிள் சேஞ்ச் பண்ணுறதுக்காக நான் ஒரு டீட்டெயிலான ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கேமரா ஆங்கிள் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இதே போல் ஒரு இமேஜில் என்னென்னலாம் எடிட் பண்ணோமோ அது எல்லாமே எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அது எல்லாமே ஜஸ்ட் டெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் மட்டும் கொடுத்து இமேஜ் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இதே போல் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜை கலர்ஃபுல் இமேஜாக சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அது எப்படி நான் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நான் இந்த இமேஜ் எடுத்துக்கிறேன். ஸோ கைஸ் ஜஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா ரீஸ்டோர் அண்ட் கலரைஸ் திஸ் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி நான் ஒரு சின்ன ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் சென்ட் பண்ணுறேன். 1 minute later. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜ் இப்போ கலர்ஃபுல்லாக மாறிடுச்சு. ஸோ கைஸ் இப்போ இந்த இமேஜை சில மாதங்களுக்கு முன்னாடி ட்ரெண்டிங்காக அந்த கிபிலி ஆர்ட் போர்ட்ரைட் ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் இப்போ அதுக்கு ஒரு சின்ன ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன். 1 minute 37 seconds later. Wow, nice. ஸோ இதே போல் ஒரு இமேஜ் எப்படி வேணாலும் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். எல்லாமே பர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது, சில சேலஞ்சஸும் இருக்குது. ஒரு சில இமேஜ் நான் நோட் பண்ணேன். லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஃபேஸஸ் சம்டைம்ஸ் பிளர் ஆகுது. சைன் போர்டு போஸ்டரில் இருக்கிற டெக்ஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக வர்றதில்ல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சென்சிட்டிவ் கண்டென்ட் சென்சார்ஷிப் இருக்குது. மேக் இமேஜ் லைக் ஷீ ஹோல்டிங் ஏ கன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்து இமேஜ் ஜென்ரேட் பண்ணேன். ஸோ இது போல் சென்சிட்டிவ் வேர்ட்ஸ் எல்லாமே ப்ராம்ப்டாக கொடுத்தனா இமேஜ் ஜென்ரேட் ஆகாது. ஸோ லாஸ்ட்டாக ஒரு அனலாக் லாக் இமேஜ் ஜென்ரேட் பண்ணி பார்த்தேன். ஸோ அந்த இமேஜில் டைமிங் தப்பாக தான் காமிக்குது. இந்த மாதிரி லிமிடேஷன்ஸும் இருக்குது. ஸோ ஃபைனலாக இது ஒர்த்தானு பார்த்தோன்னா எஸ் கண்டிப்பாக ஒர்த்து தான். இது ஜஸ்ட் ஒரு எடிட்டிங் டூல் மட்டும் இல்லை, கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், அட்வர்டைசர்ஸ், ஃபில்ம் மேக்கர்ஸ்க்காக பெரிய கேம் சேஞ்சர்னே சொல்லலாம். பிகாஸ் இந்த டூல் யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக டைம் சேவ் ஆகும், கன்சிஸ்டன்ட் கேரக்டர் மெயின்டைன் பண்ண முடியும், ஃபாஸ்ட்டாக ப்ரொஃபஷனல் குவாலிட்டி விஷுவல்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள், ஒரு பிராண்டுக்கு ப்ராடக்ட் போஸ்டர் க்ரியேட் பண்ணோன்னா
ஐடியாஸ் மட்டும் இருந்தால் போதும் 10 மினிட்ஸில் 10 வேரியேஷன் ஜென்ரேட் பண்ணிடலாம். இப்போ ஆல்ரெடி நானோ பனானா பவர்ஃபுல்லாக தான் இருக்குது. பட் ஃபியூச்சர் அப்டேட்டில் இன்னும் அக்யூரேட் டெக்ஸ்ட் இன்டெகிரேஷன், பெட்டர் ஆஸ்பெக்ட் ரேஷியோ, காம்ப்ளெக்ஸ் 3D இது எல்லாமே வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபோட்டோஷாப் கூட இந்த டூல் கம்பேர் பண்ணால் கண்டிப்பாக இது ஒரு பெஸ்ட்டான டூல்னே சொல்லலாம். இந்த வீடியோவில் நான் ஜென்ரேட் பண்ணி காமிச்சேன் இந்த இமேஜஸ் எல்லாமே எப்படி வீடியோவாக சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு டீட்டெயில் வீடியோ கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காச்சும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. ஸோ see you in the next video. Bye guys.